திருப்பூரில் இந்த கூட்டத்தை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் தொழிற்சங்க மாநில இணைச் செயலாளர் சுரேஷ் பாபு அவர்கள், காஜா மொய்தீன் அவர்கள், ரஞ்சித் குமார் மற்றும் ஐயப்பன், சக்திவேல் உள்ளிட்ட அனைத்து தொழிற்சங்க நிர்வாகிகள் ஒவ்வொருவருக்கும் மாலை வணக்கத்தையும் தொழிலாளர் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்து, வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு உறவுகளுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, மனித இனம் தோன்றிய நாளிலிருந்து ஒவ்வொரு முதல் மனிதன் தோன்றிய நாளிலிருந்து அவன் தனக்கான உணவை தேடுவது முதற்கொண்டு, தனக்கான உடையை தேடுவது முதற்கொண்டு, தனக்கான இருப்பிடத்தை அவன் அமைத்து கொள்ள முற்படுகின்ற அந்த வேளையிலிருந்து அவன் ஒரு தொழிலாளராக மாறுகிறான். அதிலிருந்து மனித இனம் பெருகி இன்றைய நவீன கால சூழ்நிலை இருக்கின்ற இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் வாழுகின்ற மக்கள் தொகை இருக்கின்ற வரையிலும் பல்வேறு வகையிலே எல்லோரும் ஒவ்வொருவரும் தொழிலாளர்களாகவும் தொழிலாளருக்கு உள்ளாகவும் ஒவ்வொருவரும் நாம் பரிணமித்து வாழ்கின்றோம் என்பது உண்மை. ஆகவே இந்த தொழிலாளர் தினத்திலே நாம் தொழிலாளருடைய உரிமைகளையும் தொழிலாளருடைய நலனையும் நினைத்து அவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய கடமை நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாத உண்மை. அதன் அடிப்படையிலே நம்முடைய அரசு இன்றைக்கு தொழிலாளர்களுக்கான உரிமைகளை முடக்குவதிலே, ஒரு அரசாங்கமே தனியார் தொழிற்சாலைகளிலே தொழிலாளருடைய உரிமை பறிக்கப்படுவது மட்டுமல்லாமல், அரசாங்கம் நடத்துகின்ற பொதுத்துறை நிறுவனமானாலும் சரி, அரசினுடைய துறைகளிலேயும் சரி, தொழிலாளர்களுக்கான உரிமைகளை கொடுப்பதில்லை. தொழிற்சங்கம் வைத்து நடத்துவதற்கு கூட உரிமைகள் கொடுப்பதில்லை. சமீபத்தில் நடைபெற்ற அந்த சாம்சங் தொழிற்சாலைகளில் கூட தொழிலாளர்களுக்கு சங்கம் அமைப்பதற்கு அனுமதி கொடுக்காமல் மிகப்பெரிய போராட்டம் நடத்தி நம்முடைய அண்ணன் சீமானவர்களுடைய அங்கு கலந்து கொண்டு குரல் கொடுத்ததற்கு பின்பாகவே அவர்கள் பணிந்து அந்த தொழிற்சங்கத்தை அமைப்பதற்கு அனுமதி கொடுத்த காட்சிகளை எல்லாம் நாம் அங்கு பார்த்தோம். அப்படி தொடர்ச்சியாக இன்றைக்கு பொதுத்துறை நிறுவனங்களில் இருக்கிற பணியாளர்களே ஒப்பந்த பணியாளர்களாகவே நியமிக்கின்ற ஒரு கொடுமையான சூழ்நிலையிலெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நிரந்தர பணியாளர்களாக தொழிலாளர் நலச்சட்டத்தின்படி அவர்களுக்கான உரிமைகளையும் அவர்களுக்கான பணி கொடைகளையும் பலன்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு என்பது தாயை போன்றது. தாய் தன் பிள்ளைகளை பார்ப்பதை போல தொழிலாளர்களை தன்னுடைய குழந்தைகளாக பாவித்து அவர்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அப்படிப்பட்ட பணிகளை செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிற ஒரு அரசே ஒரு தொழிலாளர்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு மிகவும் கொடுமைப்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டுடைய கஜானாவை நிரப்பக்கூடிய பொதுத்துறை நிறுவனமாக இந்த டாஸ்மார்க் நிறுவனத்தில் கூட சமீபத்தில் 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு உயர்நீதிமன்ற தீர்ப்பு, மிக அருமையான தீர்ப்பு வந்திருக்கிறது. நிலையாணை சட்டத்தை நிறுவ வேண்டும், நிலையான சட்டத்தின்படி தான் நீ நடக்க வேண்டும். ஏனென்றால் எந்த சட்டத்தினுடைய எந்த பிரிவையும், தொழிலாளர் நலச்சட்டத்தினுடைய எந்த பிரிவையும் மதிக்காமல் எல்லாரையும் கிடங்கு மற்றும் விநியோகம் அனைத்து பணிகளில் இருக்கக்கூடிய டாஸ்மார்க் தொழிலாளர்களை வஞ்சிக்கின்ற வகையிலே இந்த டாஸ்மார்க் நிர்வாகம் நடைபெற்று கொண்டிருந்தது. அதற்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கிலே 2 நாளுக்கு முன்பாக மிக அருமையான ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறார்கள். இந்த நிலையாணை சட்டத்தின்படி தான் நடக்க வேண்டும் என்று நிலையாணை சட்டத்துக்கு ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை எல்லாம் வெளியிட்ட பின்பாக அந்த தொழிலாளர்களுக்கு 24,000 தொழிலாளர்களுக்கும் மிகப்பெரிய நன்மை கிடைக்கின்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. ஆக நீதிமன்றத்தின் மூலமாக மட்டும்தான் இந்த அரசினுடைய ஒவ்வொரு துறை தொழிலாளர்களுக்காகவும் நாம் நீதியை பெற வேண்டிய ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கிறோம். இது பல்வேறு ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. மேற்கத்திய நாடுகளிலே தொழில் புரட்சி ஏற்படுகின்ற காலங்களிலே தொழிலாளருக்கான உரிமைகள் மறுக்கப்பட்டு அடிமை தொழிலாளர்கள் கொண்டு கப்பல்களிலே ஏதோ ஆடு மாடுகளை ஏற்றுவது போல தொழிலாளர்களை அடிமைகளாக கொண்டு வந்து ஆங்காங்கு சந்தைகளில் வைத்து விற்று அந்த தொழிலாளர்களை கொண்டு தொழிலை செய்கின்ற ஒரு கொடிய நிலை ஏற்பட்டது. அப்படிப்பட்ட காலங்களை கடந்து அவர்களுக்கான உரிமைகளை பெற வேண்டிதான் மேற்கத்திய நாடுகளிலே இந்த 8 மணி நேர வேலை என்ற ஒரு நிலையை எட்டியது. அதை மே 1 நாளாக இன்று உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் தொழிலாளர் உரிமைக்காக. அந்த 8 மணி நேரம் வேலை நிர்ணயம் செய்யும் போது கூட அந்த கூட்டத்தில் அவர்கள் எடுத்த முடிவு, ஒரு தொழிலாளர்களுக்கு 8 மணி நேரம் உழைப்பு, 8 மணி நேரம் தூக்கம், 8 மணி நேரம் ஓய்வு, 24 மணி நேரமாகிய ஒரு நாளிலே 3 பகுதிகளாக அந்த தொழிலாளருடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அவன் அப்பொழுதுதான் உளவியல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும்
அவன் நிலை பெற்று தொடர்ந்து உழைத்து தனக்கும் தன்னுடைய குடும்பத்தையும் இந்த சமுதாயத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு மனிதனாக அவன் வர முடியும். ஒரு தொழிலாளியாக இருக்கக்கூடியவன் நாளைக்கு தன்னுடைய உழைப்பால் உயர்ந்து முதலாளியாக மாறக்கூடிய வாய்ப்பும் அப்பொழுதுதான் கிடைக்கும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திற்காக தான் அப்படிப்பட்ட அந்த 8 மணி நேர வேலை என்ற திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதை கூட நம்முடைய தமிழக அரசு, தமிழகத்தில் இருக்கிற விடிய அரசினுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 12 மணி நேர வேலையாக மாற்றிய சட்டத்தை போட்டு சட்டமன்றத்திலே நிறைவேற்றிய அலங்கோலத்தை எல்லாம் நாம் பார்த்தோம். அது மிகப்பெரிய எதிர்ப்புகளுக்கு பின்பாக அந்த சட்டம் விலக்கி கொள்ளப்பட்டது. ஒரு சமூக நீதி அரசு, தொழிலாளர்களுக்கு அரசு என பீட்டி கொள்ளக்கூடிய இந்த திமுக அரசு சட்டமன்றத்திலே தொழிலாளர்கள் 12 மணி நேர வேலையை செய்ய வேண்டும் கார்ப்பரேட் கம்பெனியினுடைய அவர்களுடைய கைக்கூலிகளாக அவருடைய வலியுறுத்தலுக்கு ஆட்பட்டு அவர்களுக்கு கொடுக்கும் நிதி தேவைப்படுவதற்காக அவர்களுடைய சொல்லக்கூடிய அந்த கட்டளையை நிறைவேற்றும் ஒரு ஏவல் அடிமை அரசாகிய இந்த ஸ்டாலின் அரசு 12 மணி நேரம் தொழிலாளர்கள் வேலை செய்யும் சட்டத்தை கொண்டு வந்ததை இந்த நாடு ஒரு நாளும் மறக்கக்கூடாது. தொழிலாளர்கள் ஒவ்வொருவரும் மறக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி வருகின்ற காலங்களிலே ஒவ்வொரு தொழிலாளரும் தொழிலாளர் நலச்சட்டத்தை பேணி காக்கக்கூடிய வகையிலே ஒவ்வொரு அதனுடைய உரிமையை பாதுகாக்கும் வகையிலே போராடி பல்வேறு உரிமைகளை தொழிலாளர்களுக்கு பெற்றுத்தந்து தொழிலாளர் வாழ்விலே நலம் பெற செய்ய வேண்டும் என கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.